வந்து விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து செலெக்ஷன் ஆனது விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிஜமாவா ப்ரோ அப்படின்னோன்னா, ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, உங்களால் தான் இது என்னால் சாத்தியமாச்சு, 10 பேர் ஒருத்தராக எனக்கு செலெக்ஷன் பண்ணிட்டாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னோடனே, டைட்டிலையும் நீங்கள் தான் அடிக்கிறீங்க ப்ரோ, கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுறோம் அப்படின்றாரு விஜய். கண்டிப்பாக ப்ரோ அப்படி சொன்னோன்னே, சரி என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க? இல்லை, இங்கே கைத்தட்ட எல்லாருமே வந்தாங்க, எல்லாரும் ஊக்கப்படுத்துகிறாங்க இங்கே இருக்கிறவங்கள, ஆனால் எனக்கு தான் யாருமே இல்லை, அதனால தான் கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்றாங்க. இதில் என்ன இருக்குது, எல்லோரும் வந்துட்டா போச்சு, எல்லாம் கும்பலாக வந்து உங்களை ஊக்கப்படுத்திட்டா போச்சு அப்படின்றாங்க. இப்போ வேணாம், நான் டைட்டில் வினர் வாங்கணுன்னு வந்து எல்லாரையும் கூப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா யாரும் எதுவும் பண்ண முடியாது, இப்போவே நீங்கள் ஜெயிச்ச மாதிரி தான், 10 பேரில் ஒருத்தராக வந்துட்டீங்கல்ல, இது போதாதா, எவ்வளோ பேர் கலந்துருப்பாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் வந்து ப்ரோ, அதனால் வீட்டில் உள்ளவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்றாரு விஜய். நான் சொல்கிறது அதெல்லாம் கிடையாது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு விஜய் ஃபோனை வச்சிடறாரு. இங்கே வந்து விஜய் என்ன எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்றாரு, இப்போ சொன்னால் என்ன நினைப்பாங்க, ஏன் இவ்வளோ நாள் சொல்லலைன்னு கேட்பாங்க, அது மட்டும் கிடையாது, இது 10 பேரில் ஒருத்தராக வந்ததெல்லாம் வீட்டில் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து விஜய் வந்து பரவாயில்லையே, சூப்பர் வந்து செய்தி சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்தையும் காவேரி கிட்ட நம்ம சொல்லிவிடுவோம், காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. எங்கள் ஆஃபீஸில் போனோன்னே, சார் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வராங்க. அடுத்து வந்து எங்கே காவேரி எங்கே அப்படின்னோடனே, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. காவேரி பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து, நிஜமாவா, இவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காளே, என் பொண்டாட்டி அசத்திட்டாலே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. சரி காவேரி எங்கே, மேடம் அப்பயே கிளம்பிட்டாங்க சார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. கிளம்பிட்டாளா, எங்கே போகிறேன்னு சொன்னாலா, இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, மேடம் கிளம்பிட்டாங்க அப்படின்னோடனே ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வீட்டுக்கு தான் போயிருப்பா, ஒருவேளை நான் இப்படி வர்ற கேப்பில் அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி முதல்ல நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாரு. தாத்தா காவேரி எங்கே வந்தாளா அப்படின்னோடனே, இல்லையேப்பா, போனவன் இன்னும் வரலையே, ஆஃபீஸில் இல்லையா காவேரி? தாத்தா இங்கே வந்தேன், ஆஃபீஸில் காவேரி இல்லை, அதனால தான் கேட்குறேன், அங்கே தான் வந்தால தாத்தா அப்படின்னோடனே, இல்லைப்பா இங்கே வரல. சரிங்க தாத்தா, ஒருவேளை காவேரி அங்கே வந்தான்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் தாத்தா, வந்தோடனே உடனே சொல்லுங்கள் தாத்தா, நானும் கிளம்பி வந்துடுறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்ல, அதனால் ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது தாத்தா, அதை முடிச்சுட்டு நான் வரேன் தாத்தா அப்படின்னா, சரிப்பா அப்படின்றாங்க. இங்கே வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு, காவேரி என்ன எங்கே போயிருப்பா, வீட்டுக்கும் போகலனா வேறு எங்கேயாவது போயிருப்பாளா, வேறு ஏதாவது விஷயமா, சரி காவேரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வந்து காவேரிக்கு வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. என்ன இது, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறோம், சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது, எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது. காவேரி எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்தே தீரணுடி, சீக்கிரமாக வாடி, நான் இங்கே தேடி வந்தாலும் இங்கேயும் இல்லையே, ஏண்டி இப்படி தவிக்க விடுற, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, உனக்கு தெரியும்ல, 2 நாளாக உன்னை பார்க்காம எனக்கு ஒரே டென்ஷனாக இருந்தது காவேரி, நேற்றுலேருந்து உன்னை நான் பார்க்கல, 2 நாளாக உங்ககிட்ட சரியாகவே பேசலை, என்ன காவேரி இப்படி பண்ணுற, நீ இங்கே இருப்பேன்னு தானே வந்தேன், இப்படி பண்ணிட்டே காவேரி, சார் அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. காவேரிக்கு பேசுனது பழகினது அதுக்கப்புறம் அவங்கள வந்து நினச்சிக்கிட்டே இருக்காரு விஜய். இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டத்தோடு அழுதுகிட்டே வந்து அப்படியே போயிட்டு உட்காடுறாங்க. தாங்கிக்கவே முடியல காவேரியால், அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்க எல்லா விஷயத்தையும். ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு, எனக்கே ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு டோட்டலாக மறந்துட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசவே வேணாம், வெளியில் கூடவே இருக்கட்டும், அங்கேயே இருந்துக்கிட்டும், இதுக்கப்புறம் நான் கேட்கவே போகிறதில்ல, வாங்க என்கிட்ட பேசுங்க, நான் அவர்கிட்ட சொல்லவே போகிறதில்ல, நான் இது வீட்டுக்கு போய் எதுக்கு தனியாக உட்காந்துருக்கணும், நான் உட்காந்தா மட்டும் அவர் வந்துடுவா போகிறாரு, அதுவும் கிடையாது, தனியாக உட்காந்து எனக்கு என்னால் முடியல, டென்ஷனாக இருக்குது, வீட்டுக்கு போனாலும் எல்லாரும் கேட்குறாங்க என்ன ஆச்சு, விஜய் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, அது பத்தாதுன்னு அந்த ராகினி வேறு என்னை படுத்துறா, அதனால் நான் வீட்டுக்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வந்து அழுதுட்டுருக்காங்க.